இந்த வீடியோவில் நம்மளுடைய ஆதார் நம்பரை எப்படி அக்கௌண்ட் நம்பரோட லிங்க் பண்ணுறது அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு என்பிசிஐன்னு சொல்லுவாங்க, அதாவது நேஷ்னல் பேமெண்ட் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லுவாங்க. இது எதுக்காக நம்ம ஆக்டிவேஷன் பண்ணணும் அப்படின்னா, கவர்மெண்ட் தரப்புலேருந்து வர்ற, அதாவது வீடு கட்டினா அந்த வீட்டு பில்லு, இந்த ஏரி வேலைன்னு சொல்லுவாங்களே 100 நாள் வேலை திட்டத்தில் சேர்ந்து வேலை செய்கிற அந்த அமௌண்ட்டு, இதெல்லாம் இந்த என்பிசிஐ ஆக்டிவேஷன் பண்ணால் மட்டும்தான் நமக்கு கிரெடிட் ஆகும். அது மட்டும் இல்லாமல் மானியம், அரசு தரப்புலேருந்து வர்ற அந்த மானியம் எல்லாமே இந்த என்பிசிஐ ஆக்டிவேஷன் பண்ணால் மட்டும்தான் வரும். ஓகே, இதெல்லாம் எப்படி நம்ம மொபைல் யூஸ் பண்ணி ஆக்டிவேஷன் பண்ணுறதுன்றது பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். க்ரோம் ப்ரௌசரை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் என்பிசிஐ அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணுங்கள். ஓகேங்களா, ஃபஸ்ட்டாக இருக்குது அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். ப்ராடக்ட்டுக்கும் அடுத்து கன்சியூமர் இருக்குங்களா, அந்த கன்சியூமரை கிளிக் பண்ணுங்கள். கீழே பாருங்கள், பாரத் ஆதார் சீடிங் எனேபிளர், அதாவது BASE அப்படின்னு சொல்லியிருக்குங்களா லாஸ்ட்டாக, அதை கிளிக் பண்ணுங்கள். பாரத் ஆதார் சீடிங் எனேபிளர், ஓகே கிளிக் பண்ணியாச்சு. இதில் பாருங்கள், அந்த ஹோமுக்கும் கீழே இருக்குது பாருங்கள், நம்ம ஜூம் பண்ணி பார்க்கலாம். மொத்தம் நமக்கு 7 நிமிஷம் டைமு, அப்புறம் டைம் ஓடிட்டுருக்குது. அதுக்குள்ளே நம்ம இந்த ஒர்க்கை முடிக்கணும். ஆதார் சீடிங் டிசீடிங் இருக்குங்களா, அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, நம்ம ரைட் சைடு தள்ளிக்கலாம். மேலே உங்கள் ஆதார் நம்பரை டைப் பண்ணிவிடுங்க. ஓகே, ரெக்வெஸ்ட் ஃபார் ஆதாரில் சீடிங் கொடுத்துக்கோங்க. கீழே உங்களுடைய பேங்க் என்னவோ அந்த பேங்க்கை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க, அதாவது ப்ரெஸ் சீடிங் அதுவே கொடுங்க. கீழே அக்கௌண்ட் நம்பரை டைப் பண்ணுங்கள், அதாவது எந்த பேங்க்கை நீங்கள் சூஸ் பண்ணீங்களோ அந்த பேங்க்கோடைய அக்கௌண்ட் நம்பர். அதை பார்த்து நீங்கள் கரெக்டாக டைப் பண்ணிக்கோங்க. அதாவது அதுக்கும் கீழே இருக்குது இல்லைங்களா, மூவ்மெண்ட் சேம் பேங்க் வித் அனதர் அக்கௌண்ட், அதாவது ஆல்ரெடி நம்ம ஒரு அக்கௌண்ட் யூஸ் பண்ணிகிட்ருப்போம், அதை வந்து நம்ம மூவ் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் அது நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் டீட்டெயிலாக அந்த 2 ஆப்ஷனையும். ஓகே, நம்ம அக்கௌண்ட் நம்பர் டைப் பண்ணியாச்சு. அந்த டிக் பாக்ஸை டிக் பண்ணிவிட்டு இந்த கேப்சாவை அப்படியே பார்த்து டைப் பண்ணிக்கோங்க. ஓகே, சப்மிட் கொடுத்துடலாம். இந்த கண்டிஷன்ஸை ஃபுல்லாக நீங்கள் இப்போ ரீட் பண்ணிவிட்டு அக்ரி டு அண்ட் கண்டினியூ அதை கொடுங்க. உங்களுக்கு ஒரு 1 டைம் பாஸ்வேர்டு வரும், OTP வரும். ஓகே, எனக்கு வந்துடுச்சு. அந்த 1 டைம் பாஸ்வேர்டை அப்படியே பார்த்து டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிவிட்டு கன்ஃபார்ம் கொடுங்க. ஓகே, நம்பர் ஆஃப் ஆதார் நம்பர் இஸ் கரண்ட்லி மேப்டு, அதாவது என்னுடைய ஆதார் நம்பர் வந்து லிங்க்கில் தான் ஆல்ரெடி இருக்குது அப்படின்னு சொல்லி காட்டுது. ஓகேங்களா, லிங்க்கில் இல்லைன்னா அது ஆக்டிவேஷன் ஆகும். ஒரு சில பேங்க்கில் நம்ம கொடுக்குற ரிக்வெஸ்ட்டை ஏற்றுக்க மாட்டாங்க. அது நேராக நம்ம பேங்க்கு போய் தான் அந்த ஒர்க்கை செய்யணும். திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை பைமோட் இ-ஷாப்பிங் ஆப். இந்த அப்ளிகேஷனுக்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன், செக் பண்ணி பாருங்கள்.
ஓகே நம்ம கன்ஃபார்ம் கொடுத்தா யுவர் ஆதார் நம்பர் ஆல்ரெடி மேப்டு இந்தியன் பேங்க், என்னோடய இந்தியன் பேங்க் அக்கௌண்ட்டில் இந்த ஆதார் நம்பர் ஆல்ரெடி லிங்க் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி காட்டுது. ஸோ இப்படி தான் என்பிசிஐ ஆக்டிவேஷன் பண்ணணும். ஓகே, தேங்க்யூ.